புதியதாக ஆட்சி பொறுப்பேற்கும் அரசுகள் தங்களுக்கு இணக்கமான மற்றும் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து பணியமர்த்துவது இயல்பான ஒன்றுதான் என்றாலும் தமிழகத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு மேற்கொண்டுள்ள IAS அதிகாரிகள் இடமாற்றம் அரசியல் வட்டாரத்திலும் நிர்வாக தளத்திலும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக கடந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்து செல்வாக்குடன் வலம் வந்த பல மூத்த அதிகாரிகள் தற்போதைய புதிய உத்தரவின் மூலம் முக்கியத்துவம் இல்லாத பதவிகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது நிர்வாக ரீதியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடமாற்ற பட்டியலில் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருப்பவர்கள் சுப்ரியா சாகு மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவர்தான். சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு தற்போது தொழில் முனைவோர் மேம்பாட்டு ஆணையராகவும், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் தற்போது அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். பல ஆண்டுகளாக தமிழக அரசில் அதிகார மையங்களை திகழ்ந்த இந்த இருவருமே தற்போதைய தாவேகா அரசின் கீழ் ஓரங்கட்டப்பட்டு பெரிய அளவில் அதிகாரங்கள் இல்லாத துறைகளுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருப்பது அரசு அதிகாரிகளின் மத்தியில் தாவேகா அரசு காட்டும் தீவிரத்தை காட்டுகிறது. இத்தகைய அதிரடி மாற்றங்களுக்கு பின்னணியில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் முன்வைத்த தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிர்வாக குறைபாடுகளும் முக்கிய காரணமாக இருப்பதாகவும் தகவல் கசிகின்றன. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகம் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் செல்வாக்குடன் இருந்த சுப்ரியா சாகு மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தன. அதேபோல் மின்சாரத்துறையின் அரசு தயாரித்த வெள்ளை அறிக்கையில் போதிய பங்களிப்பை வழங்காதது, நிலக்கரி கொள்முதல் முறைகேடுகள் வெளிக்கொணர தவறியது மற்றும் மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்கள் திருடு போன விவகாரத்தில் எழுந்த சந்தேகங்கள் போன்ற அதிகாரப்பூர்வமற்ற காரணங்களாலேயே ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் அமைச்சர் வெங்கடராமனின் துறையில் கீழ் பணியாற்றிய அமைச்சருக்கே தெரியாமல் டெண்டர் விட்டதாக குற்றச்சாட்டு உள்ள உமாநாத் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து தற்போது தொழில்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் IPS பொறுப்பேற்ற 2 மாதங்களில் யாரும் எதிர்பாராத விதமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் கடந்த காலங்களில் செல்வாக்குடன் இருந்த அதிகாரிகளை மாற்றி தங்களுக்கு உண்மையாக உழைக்கும் புதிய அதிகாரிகளை அடையாளம் காண்பதில் தாவேகா அரசு தீவிரமாக இருப்பதை இந்த 19 அதிகாரிகள் இடமாற்ற பட்டியல் தெளிவாக உணர்த்துகிறது. அருண் IPS, ராதாகிருஷ்ணன், சுப்ரியா சாகு ஆகிய முக்கிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.